அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் ஆராய 9 பேர் குழு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? சோ மத்திய கல்வி அமைச்சகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குழுவ 9 பேர் கொண்ட குழுவ கொண்டு வந்திருக்காங்க. இந்த 9 பேர் கொண்ட குழு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி மையங்கள் பத்தி ஆய்வு செய்ய போறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா நெறைய பயிற்சி மையங்கள் இருக்கு. இப்ப யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாரி நெறைய பயிற்சி மையங்கள் இருக்கு. இவங்க மத்திய அரசாங்கத்தோட அந்த குழு எத பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள ஸ்டடி பண்ண போறாங்க. ஓகேங்களா? நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்களே. இப்ப நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள்னா நமக்கு என்னன்னு தெரியும். நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நீட்டு, ஜேஇஇ, லாக்கு பார்த்தீங்கன்னா, கிளாட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி ஃபேமஸான எக்ஸாம்ஸ்க்கு பயிற்சி செய்யக்கூடிய இந்த மாரியான ஃபேமஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மையங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள்ல இப்ப சமீபத்திய போக்குகள் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவா இப்ப 11த், 12த் மார்க்ல பெரிய அளவுல இம்பாக்ட் ஏற்பட மாட்டேங்குது. எல்லாமே நீட் ஸ்கோர், ஜேஇஇ ஸ்கோர் அத பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, நமக்கு வந்து அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ரேங்க் அப்படிங்கிறத வந்து குடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ அப்படி இருக்கப்ப, நெறைய மாணவர்கள் மத்தியில என்ன பண்றாங்க அப்டின்னா, நமக்கு 11த், 12த் அது எல்லாமே வந்து பேருக்கு ஒரு அட்மிஷன வந்து போட்டுட்டு, பொதுவா என்ன பண்றாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 வந்து நமக்கு பயிற்சி மையங்கள்லயே வந்து அவங்களோட நாட்கள கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பள்ளிகளுக்கு பேரளவுக்கு போய்க்கிட்டு, முக்காவாசியான நேரம், முக்காவாசியான பிரிப்பரேஷன் எல்லாமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றது? அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இதனால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? இப்ப நல்ல வெல் ஆஃப்பா இருக்கக்கூடிய பீப்பிள் அவங்களோட மாணவர்கள அவங்க பையன வந்து அ பயிற்சி மையங்கள்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அந்த பையனும் 11த், 12த் ஃபுல்லா அந்த பயிற்சி மையத்திலேயே பயிற்சி பெற்று, பெற்று ஒரு நுழைவுத் தேர்வுன்னு வரப்ப ஈஸியா அவங்கனால கிளியர் பண்ண முடியுது. ஆனா, ஒரு கிராமப்புறத்திலயோ, ஏழை மாணவரோ, இல்ல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவருக்கோ, இந்த ஒரு வசதியும், சூழலும் இல்லாத காரணத்தினால, அவங்க போட்டித் தேர்வுகள, இந்த நுழைவுத் தேர்வுகள வந்து அணுகுறப்ப ரொம்ப கடினமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் ரொம்ப எளிமையா பயிற்சி மையங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப எளிமையா வந்து அந்த தேர்வுகள கிளியர் பண்றனால, அ கேள்விய எடுக்கக்கூடிய ஆட்களும் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கடினமான கேள்விகளா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கடினமான கேள்விகளாக போறப்ப, அரசு பள்ளியில பாதிக்கப்பட்ட கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய வந்து வரக்கூடிய மாணவர்களால, அந்த கேள்விகள அணுகுன பயிற்சியும் இருக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்கனால கிளியர் பண்ண முடியாம போது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேர்னஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஸோ கமிட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேர்னஸ், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அதே மாரி இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரோல், அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்றாங்க? ஏன் அதிகமான மாணவர்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க? இந்த மாதிரியான விஷயங்கள ஆராயறதுக்காக, வினித் ஜோஷி அவர்கள் தலைமையில மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு ஆர்டிகிள்ல நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகிள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.